சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவின் தலைமை அலுவலகத்தை இழுத்து மூடிய அதிமுகவின் தொண்டர்கள் என்ன காரணம்? இனி இதுதான் நடக்கும் என்று செங்கோட்டையன் அவர்கள் மறைமுகமாக எடப்பாடி பழனிசாமியே எச்சரிக்கை செய்துள்ளார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் எடப்பாடி பழனிசாமியின் மீது கடும் கோபத்தில் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணமே சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 7 மாதங்கள் தான் இருக்கிறது. இந்த 7 மாதத்தில் அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் கட்சி ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். தொண்டர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மோதல் பிரச்சனையை தீர்த்து வைத்துவிட்டு கட்சி பணிகளை மேற்கொள்ள வேண்டும். மக்களிடம் அதிமுகவின் ஆட்சியின் பொழுது கொண்டு வந்த நலத்திட்ட உதவிகளை பற்றி தெரியப்படுத்த வேண்டும். தமிழகத்திற்கும் அதிமுகவிற்கும் எதிரியே திமுக தான் என்பதை மக்களிடம் பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டும். ஆனால் எடப்பாடி பழனிசாமியின் மனநிலை தனது பதவியையும் தனது அதிகாரத்தையும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தமது எதிரியாக OPS, வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், சசிகலா, செங்கோட்டையனை தான் பார்த்து வருவதாக அதிமுகவின் நிர்வாகிகளை தெரிவித்துள்ளனர். இது தொடர்ச்சியாக அடுத்த 7 மாதங்கள் நடந்தால் நிச்சயம் அதிமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கடந்த 2 மாதங்களாகவே தமிழகம் முழுவதும் பிரச்சாரங்களை எடப்பாடி மேற்கொண்டு வருகிறார். ஆனால் மக்களின் ஆதரவுகள் இருக்கிறதா என்று பார்த்தால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. பணத்தை கொடுத்து எடப்பாடி பழனிசாமியை பார்ப்பதற்கு ஆட்களை வரவைத்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயம் இது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை தான் தேர்தலில் கொடுக்கும். எடப்பாடி பழனிசாமிற்கு ஆதரவாக எந்த ஒரு மாஜி அமைச்சர்களுமே வரவில்லை. அதற்கு காரணம் அவர் மீது இருக்கக்கூடிய அதிருப்தி தான் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இது தொடர்ந்தால் அதிமுகவின் தலைமை அலுவலகத்தை தொண்டர்கள் இழுத்து மூடுவார்கள் என்று செங்கோட்டையன் மறைமுகமாக தெரிவித்தது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க.